அதுக்கடுத்து வந்து பெருசாக பண்ணியிருக்காரு, ஆனால் எதுவுமே பெருசாக ரீச் கொடுக்கல. அப்படி இருக்கும்போது இவர் ஒரு திறமையான ஆள் அப்படிங்கிறது எல்லாருக்கும் தெரியும். ஆனால் இந்த திறமையான ஆள் அப்படிங்கிறது வந்து இந்தியா முழுசுக்கும் தெரியுமானா தெரியாது. ஃபைனலாக அந்த ப்ரொடக்ஷன் தயாரிப்புலேருந்து தானு சார்லாம் வந்து சாதாரண ப்ரொடியூசர்லாம் கிடையாது. ஒரு ரூபான்னாலும் அது கரெக்டாக பார்த்து நூல் கணக்கு போட்டு பண்ணுற ஒரு ப்ரொடியூசர். சிம்புவுமே இது ரொம்ப நம்புறாரு. 100% இந்த படம் எனக்கு வந்து ஒரு பிரேக் த்ரூ கொடுக்கும் அப்படிங்கிறத ரொம்பவே ஆணித்தரமாக நம்புறாரு. வணக்கம். இன்றைய சந்திப்பில் நம்முடன் இணைந்திருப்பவர் சினிமா விமர்சகர் உசிலை சிவபாலன் அவர்கள். வணக்கம். வணக்கம். நாம் யாருமே எதிர்பார்க்காத ஒரு காம்பினேஷன், ஒரு காம்போ அப்படின்னு சொன்னால் இயக்குனர் வெற்றிமாறன் சிம்பு. அந்த காம்போ அரசன்னு தலைப்பு விட்டுட்டாங்க. அதுக்கு ஒரு வீடியோவே ரொம்ப காமிக்கலாக வெற்றிமாறனோட ஸ்டைல்லேருந்து மாறி அந்த வீடியோ இருந்தது. அது நெல்சன்லாம் கூட இருக்கிற மாதிரி இருக்கும். அது கொஞ்சம் வித்தியாசமான இது. இப்போ அரசன் படத்தை பற்றி என்ன அடுத்த கட்டம் என்ன நகருது, எப்போ அவங்க ஷூட் போகிறாங்க? பொதுவாக வெற்றிமாறன் வந்து எனக்கு தெரிஞ்சு பொல்லாதவனுக்கு அப்புறமே அவர் இந்த ஸ்கிரிப்டு வந்து லாக் பண்ணிட்டு போகிற ஆள் கிடையாது. ஸ்கிரிப்டு அவுட்லைன் ஐடியா இருக்கும். ஃபர்ஸ்ட் ஷூட்டிங் ஸ்பாட்டுக்கு போயிட்டு இம்ப்ரோவைஸ் பண்ணி அந்த சீனு டயலாக்ஸு எல்லாத்தையுமே பண்ணுற ஒரு கேரக்டர். பட் சமீபத்தில் அந்த விடுதலை 2 கொஞ்சம் ஒரு சின்னதாக ஒரு சர்க்கிள், அது மட்டும் இல்லாமல் நிறைய அங்கேருந்து தானு சாருமே வந்து இந்த வாடி வாசல் அது இதுன்னு நிறைய கான்ட்ரவர்சி போச்சு இல்லையா. இது எல்லாத்தையுமே ஸ்டாப் பண்ணிட்டு ஒரு ஸ்கிரிப்ட் லாக் பண்ணுங்க, அந்த ஸ்கிரிப்ட் கொண்டு போய் படமாக எடுங்க, அவ்வளோதான். இந்த திரும்ப திரும்ப இன்னைக்கு ஒரு நாள் அப்புறம் நாளைக்கு எக்ஸ்டெண்ட் பண்ணுறேன், இன்னும் கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் பண்ணுறேன், அது வேண்டவே வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபைனலாக அந்த ப்ரொடக்ஷன் தயாரிப்புலேருந்தும் தானு சார்லாம் வந்து சாதாரண ப்ரொடியூசர்லாம் கிடையாது. ஒரு ரூபான்னாலும் அது கரெக்டாக பார்த்து நூல் கணக்கு போட்டு பண்ணுற ஒரு ப்ரொடியூசர். அப்படி இருக்கும்போது தேவையான பட்ஜெட் என்ன ஏதுங்கிறது ஸ்கிரிப்டை ஃபுல்லாக லாக் பண்ணணும்னு சொல்லி உட்காந்து அதை லாக் பண்ண வச்சு இப்போ ஃபுல்லாக லாக் பண்ணிட்டாங்க. இப்போ லாக் பண்ணி கம்மிங் டிசம்பர் 8th ஷூட்டு ஸ்டார்ட் பண்ணுற ஐடியாவில் இருக்காங்க. அதுக்கப்புறம் கொஞ்ச நாளில் சிம்புவும் உள்ள ஸ்டார்ட் பண்ணுறாரு. பட் இதில் ஹீரோயின் இன்னும் ஃபைனலைஸ் ஆகலை. பட் விஜய் சேதுபதி ஒரு பார்ட் ஆஃப் தி ரோல் அப்படிங்கிறது மட்டும் கன்ஃபார்ம் ஆகிருக்கு. ஓவராலாக என்னன்னா ஒரே ஸ்ட்ரெச்சில் எடுக்கிற ஐடியாவில் தான் இருக்காங்க. வட சென்னை தான் ஃபர்ஸ்ட் ஷெட்யூல் மாதிரி ஒரு ஷெட்யூல், ஒரே ஸ்கெடியூல் தான். வேண்டாம் இது சும்மா ஃபர்ஸ்ட் ஸ்கெடியூல் அப்புறம் செகண்ட் ஸ்கெடியூல் அது வேண்டவே வேண்டாம் அப்படிங்கிற அந்த ஒரு ஐடியாலஜியில் ஃபுல் அண்ட் ஃபுல் இருக்காங்க. ஃபர்ஸ்ட் சிம்புவோட அந்த ஒரு கெட்டப், ஃபுல் கெட்டப்பு, தாடி அந்த வச்ச ஒரு கெட்டப்பு. இப்போ அந்த கெட்டப் முடிச்சதுக்கப்புறம் அந்த க்ளீன் ஷேவ் பண்ணி அந்த 22 வயசு பையன் அந்த ஒரு கெட்டப் பங்க் வச்சு சீக்வல் ப்ரீக்வல் மாதிரி அதுக்குள்ளேயே வந்து இது வட சென்னையோட எக்ஸ்டென்ஷன். அந்த படம் வட சென்னையோடைய ஒரு பேரலல் ஸ்டோரி சார். இந்த பேரலல் ஸ்டோரிங்கிற கான்செப்ட்லாம் வந்து நம்ம ஊரில் வந்து பெருசாக இருக்காது சார். எங்கேயோ ஒரு இடத்துல அத்திப்பூ போகிற மாதிரி. இப்போது நம்ம சூப்பர் டீலக்ஸ் படம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன். சூப்பர் டீலக்ஸில் எங்கேயோ ஒரு இடத்துல ஹைப்பர் லிங்க் கனெக்ட் ஆகும். ஏதோ ஒரு இடத்துல டிவியை தூக்கி போடுவோம், அது யாரோ ஒருத்தவங்க மண்டையில் உடையும். ஏதோ ஒரு இடத்துல கனெக்ட் ஆகும். மிஸ்கின் ஏதோ ஒரு இடத்துல உடைப்பார், அந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா வெறும் நகையாக இருக்கும். இதெல்லாம் வந்து என்னென்னா ஒரு பேரலாக ஏதோ ஒரு இடத்துல கனெக்ட் ஆகிற ஒரு விஷயம். இந்த ஒரு கனெக்டை பேஸ் பண்ணி தான் இப்போது இந்த இதை பண்ணியிருக்காரு. இது வந்து சினிமாட்டிக் யூனிவர்ஸ் அந்த மாதிரிலாம் கிடையாது. ஆனால் இந்த கதைக்கும் ஒரு கனெக்ட் என்ன வருது அப்படின்னா, மோஸ்ட்லி சந்திரா கதாபாத்திரம் இருக்கு இல்லையா, இந்த சந்திரா கதாபாத்திரத்தை வச்சு தான் இந்த கதை இங்கேருந்து இங்கே மூவ் ஆகும் அப்படிங்கிறது மட்டும் என்னால் கெஸ் பண்ணி சொல்ல முடியும். ஏன்னா இந்த சந்திரா கதாபாத்திரம் இங்கே எப்படி உள்ளே வந்துச்சு அப்படின்றதுக்கு ஏதாவது ஒரு மூல காரணமாக ஒன்று இருக்கணும். அந்த ஒரு காரணம் இருக்கும். அது மட்டும் இல்லாமல் இந்த லைன் எல்லாமே வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் வட சென்னை பேஸில் இருக்கிறதுனால இது வந்து ஆல்ரெடி இதுதான் ஒரிஜினலாகவே அவர் எடுத்த பிளாட்டே. வட சென்னையில் ஃபர்ஸ்ட்டு ஏற்கனவே சிம்புவுக்கு ஒரு கதை சொல்லியிருக்காரு. அந்த பிளாட் ஒரு 12 வருடத்துக்கு முன்னாடியே இந்த பிளாட்டை சொல்லி தான் ஓகே ஆகி அந்த கதையை எடுக்க போகும்போது தான் அப்புறம் தனுஷ் வந்து அப்புறம் அந்த கதையிலேருந்து சில விஷயங்களை சேஞ்ச் பண்ணி ஒரு கேரம் போர்டு ஆடுற ஒரு பிளேயரா தனுஷ் மாதிரி அப்புறம் அந்த கதை வந்து அப்படியே ஜெயிலுக்குள்ளே போய் அந்த மாதிரி ஆச்சு. ஸோ இது வந்து ஸ்ட்ரெயிட் நரேட்டிவ். இந்த ஸ்ட்ரெயிட் நரேட்டிவை என்ன பண்ண முடியும் அப்படிங்கிறதுக்கு தான் இப்போ எல்லாமே கொண்டு போயிட்டுருக்காங்க. அதை வந்து என்னென்னா கொஞ்சம் வணிக ரீதியாகவும் பண்ணணும் அப்படின்றதுனால பொதுவாக ப்ரொடியூசர் தானுடைய சில நிறைய இடங்களில் தலையீடு இருக்கும். இது ஏம்மா இப்படி பண்ணுறீங்க, இது இப்படி பண்ணுங்கம்மா அப்படி பண்ணுங்கம்மான்னு. ஆனால் அவருடைய சில ஐடியாஸ் வந்து என்னென்னா பிஸ்னஸ்க்கு நிறைய ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அந்த மாதிரி பிஸ்னஸ்க்கு சில விஷயங்கள் வந்து அவரும் கொஞ்சம் இன்புட் கொடுத்துருக்காரு. அதனால தான் நீங்கள் அந்த ப்ரோமோ பார்த்தீங்கன்னா நெல்சன் பேசினது,
கோர்ட்டில் போய் வந்து அன்னைக்கு நான் கேப்டன் படம் பார்த்துட்டு வந்தேங்கன்னு சிம்பு பேசுறது எல்லாமே. ஸோ ஓவராலாக வந்து இந்த ஐடியாலஜியில் தான் இப்போ எல்லாம் போயிட்டுருக்காங்க. சிம்புவுமே இதை ரொம்ப நம்புறாரு. 100% இந்த படம் எனக்கு வந்து ஒரு பிரேக் த்ரூ கொடுக்கும் அப்படிங்கிறத ரொம்பவே ஆணித்தரமாக நம்புறாரு. இதுக்காகவே அவர் வேற எதுலையுமே கமிட் பண்ணிக்கவே இல்லை. ஏற்கனவே வந்து சிம்புவோட 50வது படமும் அதை கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்காங்க. ஆமாம் சார். அது எதுக்குன்னா சார், பட்ஜெட்டு பெருசு, ஓன் ப்ரொடக்ஷனு அண்ட் மார்க்கெட் வேல்யூன்னு ஒன்று இருக்குது, பிஸ்னஸ் வேல்யூன்னு ஒன்று இருக்குது. ஸோ இதெல்லாம் கன்சிடர் பண்ணும்போது சிம்புவோடைய பிஸ்னஸ் வேல்யூ தமிழ்நாட்டுக்குள்ளே மட்டும்தான் சார். நம்ம ஓப்பனாக உடச்சி சொல்லணும்னா தமிழ்நாட்டை தாண்டிலாம் சிம்புவோட பிஸ்னஸ் இல்லை. அவருடைய கடைசி வெற்றி வந்து மாநாடு தான். மாநாடுக்கு அப்புறம் வந்து அவருடைய வெற்றி அப்படிங்கிறது எனக்கு தெரிஞ்சு சிம்பு ஓவரால் க்ரௌத்லேயே வந்து வெறும் 100 கோடி ரூபா கலெக்ஷன் பண்ண ஒரே படம் மாநாடு மட்டும்தான். அதுக்கடுத்து வந்து பெருசாக பண்ணியிருக்காரு, ஆனால் எதுவுமே பெருசாக ரீச் கொடுக்கல. அப்படி இருக்கும்போது இவர் ஒரு திறமையான ஆள் அப்படிங்கிறது எல்லாருக்கும் தெரியும். ஆனால் இந்த திறமையான ஆள் அப்படிங்கிறது வந்து இந்தியா முழுசுக்கும் தெரியுமானா தெரியாது. ஸோ அதுக்கு அவருக்கு ஒரு பெரிய விஷயம் என்னன்னா, ஒரு பிள்ளையார் சொல்லி மாதிரி இப்போ இந்த அரசன் படம் இது வந்து பேன் இந்தியாவா டெவலப் ஆகுமோ? எப்பவுமே வந்து வெற்றிமாறன் படத்தை வந்து எல்லா டேரக்டர்ஸும் பார்த்துருவாங்க. இந்தியா முழுசும் பார்த்துருவாங்க. ரெண்டாவது வெற்றிமாறன் படம் வந்து யூஸ்வலாகவே அவார்டுக்கு போயிடும். நம்ம எதுவும் சொல்ல வேண்டியதில்லை. ஒரு அவார்டுக்கு போய் ஒரு ரவுண்ட் அடிச்சுட்டு திருப்பி இங்கே வரும். அதனால வந்து அவர் படத்தை வந்து ப்ரொமோட் பண்ணுறதுக்காக நார்த் இந்தியா போகணும், அங்கே போகணும் அப்படிங்கிற அவசியமே கிடையாது. அண்ட் மோர் ஓவர் தானு சார் எப்பவுமே ஒரு படம் பண்ணுறாரு அப்படின்னா அதோடைய எஃப்எம்எஸ் ரைட்ஸு, சேட்டலைட் ரைட்ஸு, லாங்குவேஜ் ரைட்ஸு, டப்பிங் ரைட்ஸ் கொண்டு எல்லாத்தையுமே வந்து பக்காவாக பிஸ்னஸ் பிளான் போட்டு தான் அவர் ஒன்று பண்ணுவார். ஸோ ஓவராலாக என்னன்னா, இது ஹிட் அடிச்சிருச்சு அப்படின்னா எல்லாமே அந்தந்த அது சிட்டிஸ் அது நடந்துடும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை. அதனால சிம்பு ரொம்ப கான்ஃபிடென்ட்டாக இருக்காரு. இதுக்காகவே பேரலாக வந்து அந்த 50க்கு உண்டான அனைத்து வேலைகளையுமே பார்த்துட்டு இருக்காரு. ப்ரொடியூசர் ஸ்பிச் பண்ணுறது, அவர் ஓன் ப்ரொடியூசராக இருந்தாலுமே கூட ஃபினான்ஷியர்ஸ் வேணும். இப்படி ஓவராலாக அந்த ஒரு விஷயத்துல இருக்காரு. நீங்கள் இப்போ எங்கேயாவது பார்த்தீங்க சமீபத்தில் சிம்பு அங்கே இருந்தார் எங்கே இருந்தார் எங்கேயுமே பார்க்க முடியாது. நாங்கள் அவர் ஓவராலாக என்னன்னா, சிம்பு வந்து ஆஃபீஸ் கூட வர்றது கிடையாது. ஏதாவது வேலை இருந்தால் மட்டும்தான் ஆஃபீஸ் பார்க்க, இல்லைன்னா அங்கே கூட எட்டி பார்க்கறது கிடையாது. ஒன்று துபாயில் இருப்பார், துபாய் விட்டாச்சுன்னா வேற எங்கேயாவது கோவில் இருப்பார். இதை தாண்டி வேற எங்கேயுமே வந்து அவர் அன்னெசரியாக உள்ளுக்கே வரதில்லை. அதே மாதிரி யாருக்கிட்டையும் போய் தேவையில்லாமல் ஸ்டோரிஸ் கொடுங்க நாங்கள் கேட்குறோன்னு சொல்லிட்டு இந்த டைம் வேஸ்ட் பண்ணுறதில்ல. இந்த ப்ராஜெக்டை சக்ஸஸ்ஃபுல்லாக முடிச்சுட்டு தான் நம்ம ஃபர்தராக மூவ் பண்ணணும் அப்படிங்கிறது ரொம்ப கிளியரா இருக்கு. இல்ல வெற்றிமாறனுடைய அந்த ஸ்டைல் ஆஃப் மேக்கிங் இருக்குல்ல, ஃபிலிம் மேக்கிங், அதே மாதிரி தனுஷுக்கு ஒரு கதை இருக்கும். தனுஷோடைய அந்த சுவாபம், அவருடைய பாணி, நடிக்கிற அந்த ஸ்டைலு, அது சிம்புவுக்காக வெற்றிமாறன் கொஞ்சம் இதுல மாத்துறது மாதிரி சூழல் இருக்குமா? அந்த கதையில அந்த ஸ்டைல் ஆஃப் மேக்கிங்ல அதுல எதுவும் சேஞ்சஸ் இருக்குமான்னு கேட்குறேன். அது வாய்ப்பே கிடையாது சார். அவர் பாலுமேந்திரா ஸ்கூல் தான். ஸோ வெற்றி சாருக்கு சில விஷயங்கள் நல்லா தெரியும். ஏன்னா பாலுமேந்திரா சார் அடிக்கடி சொல்ற ஒரு விஷயம், ஒரு அஸ் அ ஃபிலிம் மேக்கர் ஒரு படம் எடுக்கணும், ஒரு கதாநாயகனுக்கு அவனுடைய நடிப்பு நீ நினைச்ச மாதிரி வரணும்னு என்னைக்குமே நினைக்காத, அவனுடைய நடிப்பு எந்த அளவுக்கு உன் கதைக்கு பொருந்தி போகுதுங்கிறத பாரு அப்படின்னு தான் எல்லாருக்குமே சொல்லுவார். அது அவர் பாலசாரா இருக்கட்டும், யாராக இருந்தாலும் கடைசி மனம்லாம் இப்போ நானே போய் உட்காந்தாலும் எங்ககிட்ட இதை தான் சொல்லுவார். அப்போது இந்த கதாபாத்திரத்துக்கு இந்த முகப்பாவனைக்கு இப்படித்தான் இந்த அழுகை வரும், சிரிப்பு வரும், கோபம் வரும் அப்படின்னா அது வந்து இந்த கதையோட எப்படி பொறுத்துறது, அதை எந்த ஆங்கிள் எடுக்கிறதுங்கிறத நீ கேப்சர் பண்ண, அதான் ஒரு கிரியேட்டரோட முக்கியமான வேலை அப்படிங்கிறதுல அவர் தெளிவாக இருப்பார். ஸோ அப்படி இருக்கும்போது இப்போ நீங்களே யோசிச்சு பாருங்க, இப்போ தனுஷ் வந்து கண்டிப்பாக ஒரு ரிசம்பிளன்ஸ் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கம்பேரிசன் வந்துடும். நம்ம சும்மாவே வந்து அரசனா அசுரனான்றோம், வட சென்னையா இந்த வட சென்னை பார்ட் 1ன்றோம். ஸோ இந்த மாதிரி ஒரு கம்பேரிசன் வரும்போது கண்டிப்பா தேவையில்லை, ஆனாலும் ஒரு வந்துடும். இப்போ வெற்றி வந்து தனுஷ் கிட்ட ரொம்ப நெருக்கமா அட்டாச்சா நிறைய படங்கள் பண்ணதுனால அதே ஒரு சாயல் வருமா அப்படின்னு அதே எதிர்பார்ப்புல அங்க போகும்போது சிம்பு இன்னொரு டைமென்ஷன் கொடுத்தா மட்டும்தான் அதோட வேரியேஷன்ஸ் தெரியும். அது இயல்புலயே வந்துடும். அப்படி இருக்கும்போது வந்து இந்த எதிர்பார்ப்பு வரும். ஆனா இதை டோட்டலாவே பிரேக் பண்ணி ஒண்ணு பண்ணுவார். அது பண்ணி தான் ஆகணும், இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், அது கன்ஃபியூஷன்ல நிற்கும். ஸோ இப்போ இவர் மைண்ட்ல வந்து வெற்றிமாறன் அந்த மாதிரியான ஒரு மைண்ட் செட் உள்ள ஒரு டேரக்டரா நான் இது வரைக்கும் பார்க்கல. ஸோ என்ன இயல்பு இருக்கு, அவருடைய கதாபாத்திரத்துக்கு என்ன மெனக்கெடல் வேணும், நான் அவர்கிட்ட இருந்து எப்படி வாங்கணும் அப்படிங்கிறத இது வரைக்கும் அஸ் அ ஃபிலிம் மேக்கரை நான் பார்த்த வரைக்கும் ரிசீவ் பண்ண ஒரு விஷயம் வெற்றிமாறன் சார் அப்படி தான் பண்ணியிருக்காரு. ஸோ இன்னும் சொல்லுங்க, சிம்பிள் சார் அந்த எப்படி சொல்லுங்க, மீன் குஞ்சுக்கு நீந்த கற்றுக் கொடுக்கணுமாங்கிற மாதிரி, அது அவர் எங்க இருந்து வந்தாரு, என்னென்ன எல்லாம் எப்பெல்லாம் கற்றுக்கிட்டு உள்ள வந்திருக்காரு அப்படிங்கிறது அவருக்கே தெரியும். ஸோ அப்படி இருக்கும்போது இவருக்கு என்ன வேணும், அவர் என்ன கொடுக்கணும் அப்படிங்கிறதுல இருக்கும். இன்னும் சொல்ல போனால் அவர் முன்னாடி பண்ண நிறைய தவறுகளை சிம்பு சார் மாற்றிக்கிட்டார். முன்னாடியெல்லாம் என்னன்னா,
பெர்ஃபெக்ஷன் வேணும்னு எதிர்பார்த்து நிறைய தப்பு இல்ல பண்ணல. ஒரு லேட்டா போவாரு, சில சில குறைகள் அவரை பத்தி இருந்தது. இப்ப ரொம்ப மெச்சூர்டா மாறிக்காரோன்னு அது நினைக்கிறேன். அவர் நவீன நவரச நாயகன் கார்த்திக் மாதிரியே ஆமா, நிறைய மாறி இருக்காரு. கான்ட்ரவர்சியில வந்து மாட்டின ஒரு மனிதர் இப்போ எவ்வளவோ எல்லாத்தையும் அவாய்ட் பண்ணிட்டார், டோட்டலா அவாய்ட் பண்ணிட்டார். நான் அது என்னன்னா சம்டைம்ஸ் ஒரு பெர்ஃபெக்ஷன் வேணும்னு எதிர்பார்ப்பேன் சார். ஒரு நல்ல ஆர்டிஸ்ட் என்னன்னா எல்லாமே பெர்ஃபெக்டா இருக்கணும், கிளியரா இருக்கணும் அப்படின்னு இருப்பாங்க. பட் ஆன் த கான்ட்ரரி நீங்க அதர் சைட் ஆஃப் யோசிக்கும் போது ப்ரொடக்ஷன் சைடில் வந்து ஃபண்ட் இஷ்யூஸ் இருக்கும், அப்புறம் வந்து மற்ற டெக்னிக்கல் இஷ்யூஸ் இருக்கும், அப்புறம் வந்து கிரியேட்டிவிட்டி இஷ்யூஸ் இருக்கும். இதெல்லாம் வந்து ஒரு ஒரு ஆர்டிஸ்ட் அதை ஃபீல் பண்ணியிருக்கணும். மேபி அதை வந்து அந்த இடத்துல ரியலைஸ் பண்ணாதனால கூட இந்த மிஸ்டேக்ஸ் நிறைய நடந்துருக்கலாம். பட் இப்போ அது எல்லாத்தையும் ரியலைஸ் பண்ணிட்டு அவரே வந்து ஒரு ஒரு இது வந்துட்டு என்னன்னா என்ன டேரக்டர் சொல்றாரோ அதை நம்ம செய்வோம். இல்ல வெற்றிமாறனே பர்ஃபெக்ஷனுக்காக நாட்களை பத்தி கவலைப்படாத ஒரு இயக்குனர். ஆனா இந்த படத்துல அவர் கொஞ்சம் ஒரு கால்குலேட்டிவா இருக்காருன்னு நினைக்கிறேன். பயங்கர கால்குலேட்டிவா இருக்காரு. ரெண்டாவது என்னன்னா இது அவருக்கே ஒரு பெரிய சேலஞ்சிங்கான ஒரு விஷயம். ஏற்கனவே தனக்கே ஒரு சவால் இருக்கு. அசுரன் படத்தவே கிட்டத்தட்ட 9 மாசத்துல முடிச்சாரு சார். அது தான் சார் படங்கிறதுனால தான் முடிச்சாரு. ஆனா நீங்க அசுரன் படத்தை நல்லா நோட் பண்ணி பாருங்களேன், அதுல லிப்சிங்க் ஆயிருக்காது, நிறைய வாய்ஸ் ஓவர்ல போயிருக்கோம், நிறைய டப்பிங்ல பார்த்துருந்துருப்பாங்க, நிறைய விஷயங்கள் எடிட் பண்ண டெக்னிக்கலாக பார்க்குறவங்களுக்கு தெரியும். நிறைய விஷயங்கள் எல்லாமே வந்து அந்த மாதிரி தான் இருக்கும். ஏன்னா அவர் வந்து அந்த பெர்ஃபெக்ஷனையும் தாண்டி அந்த டைம் ஸ்கெடியூலுக்குள்ளே அதை எல்லாத்தையும் முடிச்சாகும். அப்படி இருக்கும்போது இப்போ அதே மாதிரி தான் தானு ப்ரொடியூசர் இந்த இடத்துல வந்து இந்த பிஸ்னஸ் பண்ணி ஆகணும், அதே மாதிரி படத்தையும் லாக் பண்ணி ஆகணும் அப்படின்னும் போது இவருக்கே அது ஒரு பெரிய சேலஞ்சிங்கான விஷயம். ஸோ இந்த பெர்ஃபெக்ஷனுக்குள்ளே இந்த கதையை எவ்வளோக்கு வந்து கொண்டு வந்து நீட்டாக ப்ளேஸ் பண்ண போகிறார் அப்படிங்கிறது ஒரு உண்மையிலே வந்து பெரிய சேலஞ்சிங்கான ஒரு விஷயம். இது எல்லாத்தையோட ஒரு பெரிய சேலஞ்சிங்கான விஷயம் இன்னொரு பக்கம் விஜய் சேதுபதி நினைக்கிறார். இப்போ இந்த இடத்துல அடுத்த ஒரு கேள்வி வரும். இல்ல அமீரும் வர்றாரு அவங்கள படத்துல. அமீர் எதிர்பார்க்கலாம் சார், கண்டிப்பா தான். சந்திரா வெளிப்படுத்திக்கல, சந்திரா கதாபாத்திரம் வருதுன்னா அமீர் கதாபாத்திரம் கண்டிப்பா வரும், அதுல எந்த மாற்று கருத்து இல்லை. ஆனா எதுவுமே ரியல் பண்ணல. மேபி அதுல தான் ஸ்டோரி இருக்கும், அதனால அவங்க ரியல் பண்ணாம இருக்காங்க. ஆனா இப்போதைக்கு விஜய் சேதுபதி வராரு இல்லையா, விஜய் சேதுபதி இப்ப எந்த டாப்ல இருக்காரு அப்படிங்கிறது நமக்கு தெரியும். ஆனா சிம்பு சார் என்ன இப்போ அடுத்த ஒரு கம்பாரிசன், இப்போ சிம்பு பெரியாளா விஜய் சேதுபதி பெரியாளா, யார் இதுல ஹீரோவா வருவா, இதுல யார் இதுல வில்லனா வருவா அப்படிங்கிற அடுத்த ஒரு பெரிய டிபேட்டு அதுக்குள்ள வரப்போகுது. ஸோ ஏன்னா இப்போ நடிப்புல இவர் சூப்பரா நடிப்பாரா, அவர் சூப்பரா நடிப்பாரா அப்படிங்கிற அடுத்த ஒரு டிபேட்டு வரும். அதனால இது ஓவரால் என்னன்னா சிம்புவுக்கு ஒரு பெரிய சேலஞ்சிங்கான ஒரு விஷயம். ஆனா இவர் அசால்ட்டா நடிக்கக்கூடியதான். இது ஆடியன்ஸ் எப்படி பிரேக்கிங் ஃபிலிமா இருக்கும் அவருக்கு. ஆமா, கேரியர்ல பெரிய ஒரு பிரேக்கிங் ஃபிலிம் தான். ரொம்பவே நம்புறாரு. இந்த ஒரு படம் எந்த அளவுக்கு வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கோ அதை பேஸ் பண்ணி தான் அவர் STR 50 வந்து ஒரு பெரிய ஸ்கேலில் பண்ணுற ஐடியாவில் இருக்காரு. அதனால தான் வந்து இந்த ஒர்க்குக்காக அவர் நிறைய மெனக்கிட்டுறாரு. அந்த ஒர்க்குக்காகவே வந்து மற்ற CG ஒர்க்ஸ் எல்லாமே போயிட்டு தான் இருக்கு. பட் அதை இதோட மிக்ஸ் பண்ணிக்க வேண்டாம் அப்படிங்கிறதுனால ரொம்ப கிளியராக இதை முடிச்சிடலாம் அப்படிங்கிற ஐடியாவில் தான் எல்லாரும் பிளான் பண்ணி தான் இந்த டைம் ஷெட்யூலுக்குள்ள இந்த படத்தை முடிச்சிருவோம் அப்படின்ற ஒரு தீர்மானத்தில் இருக்காங்க சார். மீண்டும் பேசுவோம். நன்றி, வணக்கம். நன்றி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம OH சினிமா சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.